ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். வாங்க இடையில சோழங்களை பார்ப்போம். பெயர் அமுதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க நூல் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஒரு பொண்ணோட இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதாவும், ஸோ இப்போ அவருக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது பஞ்சாயத்தில் எழுதி வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியங்க. ஆனால் ஒய்ஃப் இல்லாமல் இருக்கணும், குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதங்க. ஆனால் குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சின்சனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. மணமகனுக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. வாடகை வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா வசந்தி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்க மீன் பண்ணை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலையிலே பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தருமபுரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஒரு 4-5 வீடு இருக்குது. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்க விவாகரத்து பண்ணுற நிலமையில தாங்க இருந்தாங்க. பட் அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க ரொம்ப விடமாக தனிமையில் இருந்த இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனை நல்லபடியாக வளர்த்திட்டு இருந்தாங்க. பட் பையன் அவனோட இஷ்டத்துக்கு லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய கணவர் விட்டு சென்ற அந்த மீன் பண்ணையை இவங்க தான் ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் தனக்கு உதவியாக தன்னோடய இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போனாலும் முக்கியம், போகலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குற ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது மாதிரி இலவசங்கள் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.